ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கும்பொழுது ஹனுமார் வந்து இந்த கடல் தாண்டி இந்த மகேந்திர மலை லேந்து கடல்ல தாண்டும் பொழுது எந்த அளவுக்கு இது மாதிரி ஒரு என்ன சொல்றது, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கா, இந்த மகேந்திர மலையே கஷ்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அப்புறமா அவர் அந்த இதுல வந்து 3 பேர் மைனாக்க பர்வதம் அவரை ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் சுரசா வாய்க்குள்ள சின்னதா ஆக்கிட்டு போயிட்டு வந்தா, சிம்மிகா நிழல பிடிக்கிற ஒரு ராட்சசி. பட் எல்லாருமே கடைசியில அவரை வந்து ஆசீர்வாதம் பண்ணி தான் அனுப்புறார். நீங்க ராம காரியத்துக்காக நீங்க வந்து போயிருக்கேன், அதனால நீங்க ராம காரியத்தை நீங்க நல்லபடியா முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் இவாளெல்லாம் வந்து அவரை, அதாவது யூ கேன் ஆல்சோ திங்க் ஆஃப் இட் அஸ் அ டெஸ்ட். அது நிறைய கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றா அப்படின்னு சொன்னானா, அந்த ஹனுமானுக்கு வைக்கிற ஒரு டெஸ்ட், இஸ் ஹி கேப்பபிள் இனஃப் டு கோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ராமா டு கோ அண்ட் ஃபைண்ட் சீதா அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் வாட் இட் இஸ். அப்புறம் வந்து இது பண்றா வந்து ஒரு நேரம் வந்து ஹி கோஸ். அப்போ வந்து என்ன பண்றாருன்னா, இட் இஸ் ட்வைலைட், அதாவது சாயங்காலம் ஆயாச்சு, அதாவது இரவும் வரல பகலும் மறையறதுன்னு சொல்லுவோம், அதான் நம்ம சொல்லுவோம் அந்த ட்வைலைட் சொல்லுவோம். அந்த டயத்துல வந்து அவர் வந்து நேரம் போறாரு. இஸ் கோயிங். அந்த அந்த லங்கா பட்டணத்தை பார்த்த உடனேயே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுறது. அந்த எங்க பார்த்தாலும் செழிப்பு, எங்க பார்த்தாலும் கோல்டு சில்வர் அப்படி தெரியுது. அப்படியே இந்த செட்டிங் சன் வேறையா எல்லா அந்த பவனங்கள் மேலேயும் அது வந்து அதோட ஒளி, அது வால்மீகி வந்து அவ்வளவு அழகா. இட்ஸ் ஆல்வேஸ் லைக் யூ நோ வாட், நம்ம கவிகள் வந்து வந்து அதை ரொம்ப கற்பனையா வந்து அதை சொல்லுவா. இப்ப நம்ம வந்து அந்த மாதிரி எல்லாம் வி டோன்ட் சி த கற்பனை அப்படிலாம் இது பண்ணாம நம்ம பார்த்தாலும் we can just understand that இந்த சன்னோட செட்டிங் ரேஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஒரு இது பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ்வளவு அழகா இருக்கு. காவலர்களை பார்க்கறான், ஒவ்வொருத்தரும் அந்த ஃபோர்ட் மேல நிக்கிறாளாம். இப்படிலாம் இப்படி நிக்கிறா, பயமா இருக்கே, என்னால முடியும், நானு நீலன் நலன் சுக்ரீவன் நம்ம எல்லாமே போறோம், இவாளெல்லாம் எங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய உருவத்தை சுருக்கிண்டு நேர போயிடுறாரு. மேல போயிட்டு அந்த சுவரை ஏறி இந்த ஹோல் சீலேருந்து வந்த உடனே அது ஒரு பெரிய கோட்டையா இருக்கு. கோட்டைக்குள்ளதான் அந்த நகரம். நம்ம பார்த்தோம்னா நிறைய ராஜாக்களோட ஊரெல்லாம் இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா, தாஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நிறைய நம்ம எல்லாருமே நிறைய கோவில்கள் போயிருப்போம். நம்ம கோவில்லாம் வந்து நம்ம வந்து கோவில்ல நேரம் அப்படியே நம்ம சுவாமி போய் பார்ப்போம் வருவோங்கிறது கருது. ஓகே, சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோவில் வந்து எப்படி அமைச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் நீங்க போனீங்கன்னா, ஐ டோன்ட் நோ எல்லாருமே நீங்க பார்த்துருப்பேன், பட் ஜஸ்ட் நான் ஒரு சின்ன இதுக்காக சொல்றேன். நீங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அகழியா இருக்கும். அஃப்கோர்ஸ் இப்போ ஒருவேளை கவர்மெண்ட் அதெல்லாம் மூடி கூட இருக்கலாம், நான் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அந்த கோட்டையெல்லாம் பார்த்தாங்கன்னா பெருசு பெருசா இருக்கும். மேலெல்லாம் அந்த ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு சிற்பங்கள், அந்த நந்தி மாதிரி எல்லாம் வச்சிருப்பா. அந்த அதெல்லாம் சிவன் கோவில் அப்படின்னா அந்த மாதிரி இந்த தாஞ்சூர் அந்த சோழர் காலத்துல கட்டின கோவில்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மதில் சுவர் எல்லாமே ரொம்ப பெருசு பெருசா இருக்கும். முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா அகழி இருக்கும். அது என்ன பண்ணுவாளான்னா அந்த அகழி ஃபுல்லா முதலைய போட்டுருவாளாம். சோ தட் யாராவது வரணும்னா கூட அந்த முதலை அவன் வந்து தண்ணியில இறங்கி வெறும் தண்ணி இருந்தா கூட நம்ம மக்கள் நீஞ்சி அந்த கோட்டையில எப்படியாவது இது பண்ணிடுவான்னுட்டு அகழி போட்டானா அந்த அகழியில ஃபுல்லா தண்ணி அப்படியே ரொப்பிட்டு அந்த தண்ணி ஃபுல்லா முதலையே போட்டாச்சுன்னா அவளால தாண்டி வர முடியாது. சோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ராஜாக்கள் வந்து கோவிலுக்கு வந்து அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தா. ஏன் அப்படின்னு நம்ம கேட்போம். அவ கோவில்ல இருந்து கண்டிப்பா பெரிய பெரிய கோவில்கள்லாம் பார்த்தானா, நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவிலாகட்டும், இந்த திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோவிலாகட்டும், இந்த மாதிரி அதாவது எந்த கோவில்லாம் வந்து நிறைய வந்து பணம் இருக்கு, நிறைய வந்து அந்த ராஜாக்கு செல்வாக்கு இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவெல்லாம் கண்டிப்பாக
அவ எல்லாருக்கும் ஒரு பாதாள அறை இருக்கும். ஸோ அந்த அந்த பாதாள அறையில இருந்து அந்த ராஜாவோட பேலஸ்க்கு டைரக்டா போயிட்டு அவளுக்கு அந்த சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னானா அவ வந்து அந்த பாதாள அறை வழியாவே வந்துட்டு போவாளாம். அண்ட் சப்போசிங் அந்த கோட்டைக்குள்ள வந்துட்டு நிறைய வந்து போக முடியும் அப்படின்னா அந்த உள்ள நிறைய பேர் இருக்கா, ஏதாவது வார் வந்தது வேற எது இல்லைன்னா அவன் பாதாள அறை வழியாவே அவ தப்பிச்சு போகிறதுக்கும் நிறைய வச்சிருப்பான். See, that was the way the temples were built and the palaces were built. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு இது இருக்கும். ஸோ ராவணன் இப்போ இருக்கிற நம்மளுடைய ராஜாக்கள் நம்ம இதெல்லாம் வந்து லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சோழா டைனஸ்டி. அப்போ இதெல்லாம் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். ஆனா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ராவணனை பத்தி பேசும்போது என்ன பேசுறா, அவன் வந்து குபேரனையே வந்து அவ புஷ்பக விமானத்தையே தூக்கிட்டு வந்தவர். குபேரனே வந்து இவருக்கு அடிமையாகிறார். நவகிரகங்களையுமே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறார். நவகிரகங்களையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு ராவணன் வந்து தனக்கு என்ன வேணுமோ அந்த இந்த துபாயில இருக்கிற சில ஷேக்ஸ் எல்லாம் எல்லாமே கோல்டுல அவளுக்கு டாய்லெட்ல இருந்து எல்லாமே கோல்டுல இருக்கும். பிகாஸ் தே ஹேவ் அ லாட் ஆஃப் மணி. அந்த மாதிரி ராவணன் அவனுடைய எல்லா இடமுமே அப்படிதான் இருக்கு. ஸோ இஸ் அஸ்டானிஷ். ஹனுமான் வருது இப்படிலாம் நம்ம பண்ண போறோம், இது எப்படி பார்த்தோன்னா ஆச்சரியமா எதுக்காக இந்த ராவணன் வந்து இந்த மாதிரி இருக்காரு. ஆனா மனசுக்குள்ள ஓடுறதான், நான் வந்து எனக்கு சீட்டை கிடைக்கணுமே, நான் வந்து சீட்டை இருக்காளோ போயிட்டாலோ, எத்தனை வருஷம் மாசமாச்சு அப்படின்லாம் நினைச்சிட்டு மேல போறாராம். வந்து உடம்பு அப்படியே சுருக்கிட்டு கேட் அளவுக்கு தான் இருக்காராம். வானரம் சின்ன வானரம் பார்த்தா அந்த கேட் அளவுக்கு தானே இருக்கும். அந்த அளவுக்கு போறானா பார்த்தானா ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லா ஒரு லேடி நின்று இருக்காங்க. ஃபியர்ஸ்ஃபுல்லா வந்து லேடி நின்று இருக்காங்க. அப்போ நீ யாரு, எதுக்காக வந்திருக்க? இப்ப நம்ம யாராவது போனோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப நம்மளே வேற நாட்டுக்கு போறோம், இமிகிரேஷன் ஆஃபீஸரே கேட்பார் இதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா நாங்க வந்து பிளெஷர் ட்ரிப் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அந்த மாதிரி இவ லங்காவோடு நம்ம சும்மா ஒரு இதா எடுத்துக்கலாம். ஷீஸ் அன் இமிகிரேஷன் ஆஃபீஸர் ஃபார் லங்கா அப்படின்னு வச்சுக்கலாம். யாரு நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொன்னானா ஹனுமான் வந்து சொல்றா நத்திங், நான் வந்து சும்மா அந்த வனத்தெல்லாம் பார்த்தேன், வெளியில இருந்து அந்த வனத்தெல்லாம் பார்த்தேன். உங்களோட வனத்துல வந்து இருக்கிற காய் கனிகள் எல்லாமே ரொம்ப ருச்சியா இருக்கும் போல இருக்கு, என்னை அப்படியே ஆக்கர்ஷிக்கிறது, எல்லாம் என்ன வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. நான் அதுக்காக தான் வந்தேன். நான் சுத்தி பார்த்துட்டு நான் அப்படியே போயிடுவேன். ஐ வில் நாட் டூ எனி ஹார்ம் அப்படின்னு சொன்னேன். இது என்ன தாண்டி நீ போவையா? அவளுக்கு எப்படி இருக்கான் அந்த லங்கா தேவி, ஷீஸ் சப்போஸ் டு பி லங்கா தேவி. லங்காவா ஷீஸ் காப்பாத்துறா. ராவணன்னு ப்ரொடெக்ட் பண்றேன், லங்காவையே ப்ரொடெக்ட் பண்றேன் நானு. அப்படி இருக்கிறவா அவளுக்கு தலை எப்படி இருக்குமானா ஹெட் வில் பி ரொட்டேட்டிங். நம்ம பார்த்துருப்போம்ல சில கார்ட்டூன்ஸ்ல எல்லாம் வந்து தலை வந்து அப்படியே சுத்தின்ண்டே இருக்கும். அந்த மாதிரி எவ்ரி டைம் ஹர் ஹெட் வில் பி ரொட்டேட்டிங் டு சி எனிவேர் எனிதிங் இஸ் ஹேப்பனிங் அ வாட், ஏதாவது நடக்கிறதா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவ ஹெட் வில் பி ரொட்டேட்டிங். அந்த மாதிரி இருக்காள். ஸோ இவ வந்து பார்த்துட்டு கேட்குறாங்க, நீ வந்து எதுக்கு எங்க ஊருக்குள்ள வரணும், அதெல்லாம் கட முடியாது, என்னால வருமா? இல்ல ப்ளீஸ், நான் வந்து பார்த்துட்டு போயிடுறேன், நான் எந்த ஹார்முமே பண்ண மாட்டேன், நான் மரியாதையா சொல்லும் போதே போயிடு, இல்லைன்னா நான் உன்னை நான் வந்து அடிக்க வேண்டி வரும் அப்படின்னா. ஹனுமான் வந்து இப்ப அவரோட குறிக்கோளே வேற இல்லையா, சீதையை பார்க்கணும், உள்ள போகணும். இல்ல நான் வந்து கண்டிப்பா எனக்கு வரணும் அப்படின்லாம் சொன்னோன்னு ஒரு அடி. She close her fist and give him a shot on his face. அப்படியே கொடுத்த உடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுறது. திருப்பி he goes down, கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த உடனே ஒரு நிமிஷம் வந்து நினைச்சுக்கிறான், என்ன நான் வந்து பண்ணிட்டேன், ஐயோ நான் இந்த மாதிரிலாம் இருக்கேன், இதால தாண்டி நான் போனேன். He tells himself, எப்படி கடலையே தாண்டினேன், இவ யாரு உனக்கு அப்படின்னு. he rises. அவ எவ்வளவு உயரமா இருக்காளோ அதை விட உயரமா மறுபடியும் he becomes. 1 minute கொஞ்சம் சவுண்ட் கம்மியா பண்ணுங்க. he just grows in size. And he gives her a blow again back. கொடுத்த உடனே she
She shocked. She says, யாரு நீ? Then she remembers. Once she prays to Brahma. என்னை இப்படி அசிங்கமா படைச்சிட்டியே, என்னை இப்படி காவல் காக்குற மாதிரி வச்சுட்டியே, நான் வந்து இப்படி தலையை சுத்திண்டு 24/7 நான் காவல் காக்க வேண்டி இருக்கேன்னு பிரம்மா வந்து அப்ப சொன்னாராம், என்னைக்கு ஒரு வானரம் வந்து இந்த ஊருக்குள்ள நுழையிறதோ அன்னைக்கு வந்து உனக்கு விமோச்சனம். அட் த சேம் டைம் அப்போ லங்கா வந்து அழிஞ்சு. இந்த ரெண்டுமே பிரம்மா வந்து சொல்லியிருக்காரு. So she remembers the day when Brahma had told her this. She says, okay, நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. I think it is now ending time is approaching ராவணா, அதனால நீ வந்து உள்ள போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு பைய கும்பிட்டுடுறா. ஓகே, எனக்கும் இனிமே விமோசனம் கிடைச்சு. இப்ப ஹனுமான் வந்து உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்துடுறாரு, பாக்குறாரு, அவ்வளோ நல்லா எல்லாம் பெரிய பெரிய அரண்மனையா இருக்கு. ஒரு இடத்துல பாக்குறாரு, ஒரு பெரிய பெரிய கட்டில், தங்கத்தாலேயே கட்டில் பண்ணியிருக்கா. ஒருத்தன் வந்து இவ்வளோ பெரிய உருவமா படுத்துட்டு இருக்கான். நிறைய லேடிஸ் அந்த புறத்துல. ஆனா ஒரே ஒரு கட்டில்ல வந்து தனியா படுத்துட்டு இருக்கா ஒரு லேடி. வந்து ஒரு மாதிரி இருக்கான். முதல்ல மண்டோதரி, ராவணனை பாக்குறான், மண்டோதரிய பாக்குறான். ஒருவேளை நம்ம இது சிந்தையா இருக்குமோ? இல்ல கண்டிப்பாக இவ்வளவு நிம்மதியா தூங்குறா அப்படின்னா இது கண்டிப்பா சீதையா இருக்காது அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே கனெக்ட் பண்ணிட்டு போறாரு. விபீஷணன் ஒரு அரண்மனை தாண்டி போறார். எல்லாமே அவருக்கு வந்து ரொம்ப பியூரா தெரியுது, பவித்திரமா அவரோட கண்ணுக்கு தெரியாது. ஓகே, சோ அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டே ஒவ்வொரு இடத்துலயும் வந்து போறாரு. போயிட்டு கடைசியில என்ன பண்றாராம், எல்லா இடமும் தேடி பார்த்துட்டாராம். பார்த்துட்டு அவருக்கு சீதையை மட்டும் பார்க்கவே முடியல. எங்க பார்த்தாலும் ராட்சசாலாம். ராவணன் வீட்டு கிச்சன் வரைக்கும் கூட போயிட்டு வந்துட்டார். ராவணன் வீட்டு கிச்சன்ல பார்த்தானா எல்லாம் ராட்சசாஸ் தானே, எல்லாம் வந்து மீட் ஆஃப் எவ்ரிதிங், ஆல் ஈவன் டேர்ல இருந்து பீகாக்கோடு. வால்மீகி சேஸ் பீகாக்கோடு மீட், தட் இஸ் ஃபிளஷ் கூட இருந்துதான், ஹாஃப் ஈட்டன் ஹாஃப் த்ரோன். அது மாதிரி எல்லாம் the kitchen of Ravana was so bad. So ஹனுமார் வந்து அப்படியே வந்துடுறாராம். வெளியில வந்துட்டு எல்லா இடமும் தேடி பார்த்துட்டான். பார்த்துட்டு நான் வந்து இவ்வளவுலாம் தேடி பார்த்துட்டு சீதை கிடைக்கவே இல்லை. நான் என்ன பண்ண போறேன்? நான் போய் என்ன சொல்லுவேன்? நான் வந்து அப்படியே நான் உயிர் விட்டுற வேண்டியதான். நான் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. சுக்ரீவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னோட சுவாமி ராமருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? கணையாழிய கொடுத்தாரே என்கிட்ட, இதை கொண்டு போய் கொடு, அவன் எனக்காக காத்துட்டு இருப்பான்னு சொன்னாரே, என்னால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உடனே மனசுல நினைச்சுக்கிறான், நான் தப்பு பண்ணிட்டேன். இல்ல, நான் வரும்பொழுது வாயு பகவான், அக்னி பகவான், எல்லா பகவானையும் நான் வந்து கும்பிட்டுட்டு வந்தேன். சமுத்திர பகவானை கூட நான் கும்பிட்டுட்டு வந்தேன். நான் ராம லக்ஷ்மணா அவாள் சுக்ரீவன் எல்லாரையும் நமஸ்கரிச்சுட்டு வந்தேன். ஜாம்பவான் எல்லாரும் மூத்தவான் எல்லாரும். ஆனா அந்த டயத்துல நான் சீதா மாதாவை நான் நினைச்சுக்கவே இல்லை. நான் நினைச்சுக்காததுனாலதான் இன்னைக்கு அவ என் கண்ணு முன்னாடி வரமாட்டேங்கிறாளோ, அதுதான் காரணமா இருக்குமோ ஒருவேளை அப்படின்னு கண்ணை மூடிக்கிறாராம். மூடிண்டு நமோஸ்து ராமாயச லக்ஷ்மணாய. நம்ம எப்பவோ சொல்றோம் அந்த ஸ்லோகத்தை. ஆனா அத வால்மீகி வந்து இது எப்ப எழுதியிருக்கார் பாருங்க. அந்த there are so many things that we don't know. அந்த வால்மீகி வந்து ஹனுமார் வந்து அந்த சீதையை காணலையே சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கார். நமோஸ்து ராமாயச லக்ஷ்மணாவ தேவே சதச ஜனகாத்மஜாய நமஸ்து ருத்ரேந்திரியம் நமஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா. I hope I'm right in saying the ஸ்லோகம். So இந்த ஸ்லோகம் நம்ம எல்லாருமே நிறைய சொல்லுவோம். ஸோ எல்லாருக்கும் கும்பிடுறாரு. திருப்பியும் அப்ப சீதை ஜனகாத்மஜான்னு சொல்லிடுறாரு. சடனா எல்லாமே ரெவலேஷன் வந்த மாதிரி அவர் கண்ணு முன்னாடி அசோகவனம் தெரியல. இவ்வளவு நேரம் நம்மளுக்கு தெரியவே இல்லையே, இவ்வளவு நேரம் நம்ம எல்லா இடமும் தேடினோமே, இந்த வனம் இப்படி ஒரு வனம் இருக்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியல, இப்போ இந்த வனம் நம்ம கண்ணுக்கு தென்படுறதே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும்
அசோகா, ஏன் அசோகவனம் சொல்லி பார்த்தானா பாரடாக்ஸ். ஷோக அப்படின்னா சோகமா இருக்கிறது. ஷோகானா நம்ம கிராமட்டிக்கலி தெரியும். நான் ஷோக கிராமட்டிக்கலா நம்ம பார்த்தோம்னா நான் ஷோக சோகம் இல்லாதது. ஆனா ஆக்சுவலி இது என்னன்னா அசோக மரங்கள், அசோக மரம் இருக்கிற அசோக பூக்கள், இந்த பூக்கள் வந்து பிரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் அசோகவனம். அங்க போறாரா, அங்க ஒரு சிம்சுபா மரம் இருக்கான். இந்த சிம்சுபா மரத்துல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா the leaves are little big. ஸோ இவர் என்ன பண்றாரா, அந்த சிம்சுபா மரத்துல போயிட்டு அங்க போய் மேல ஏறிக்கிறார். அங்க இருந்து பாக்குறாராம் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காளாம். ஒரு சீங் ஒன் லேடி. பார்த்த உடனேயே அவனுக்கு என்னமோ பண்ணிடுறா, இதுதான் கண்டிப்பாக சீதா மாதாவா இருக்கணும். ஏன்னா அவ்வளவு இழைச்சு போயிருக்காளாம். அவ கட்டிண்டு வந்த புடவையில வந்து டஸ்ட் இருக்கான். See, she has not cleaned herself also. ராமா ராமான்னு ஜபிச்சுன்னு இருக்கான். அப்படியே ரொம்ப இழைச்சு போய் உட்கார்ந்துருக்கானா. கிருஷான்னு சொல்ற, கிருஷானா வெரி தின் இல்லையா, ஸ்தூல, அதுக்கு ஆப்போசிட் நம்ம படிச்சிருக்கோம் கிருஷ அப்படின்னுட்டு. அப்படி உட்கார்ந்துருக்காளாம் சீதை வந்து. அவர் எப்படி எல்லாம் வந்து இது சீதை தானான்னு கன்ஃபார்ம் பண்ணணும்ல. முன்னாடி ஒரு தடவை மண்டோதரியை பார்த்து இது சீதை தானா அப்படின்னு நினைச்சார். அத மாதிரி இது சீதை தானான்னு கன்ஃபார்ம் பண்ணறதுக்கு எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அவர் மனசுல யோசிக்கும் போது, முன்னாடி உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், சீதை வந்து தன்னுடைய இந்த மேல போட்டிருக்கிற அந்த அந்த மேல போட்டிருக்க அந்த ட்ரெஸ், அந்த அதை வந்து கிழிச்சு, தட் இஸ் லைக் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் துப்பட்டா, அந்த சாரி பல்லுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து கொஞ்சமா கிழிச்சு அதுல கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு she throws, that only is she throws, and that only this சுக்ரீவா, அந்த அலன் நீலன் ஹனுமான் ஜாம்பவான் அவெல்லாம் இருக்கிற இடத்துல போய் விழும். ஸோ ஹனுமான் ரிமெம்பர்ஸ் அவ எது கிழிச்சு போட்டாலோ அதுல என்னென்ன ஆபரணங்கள் இருந்ததோ, ஹனுமான பாருங்க எப்படி இருக்காரு, அவர் செக் பண்றாராம். அப்போ அங்க வந்து அந்த ஆபரணம் போட்டிருக்கா, அப்ப இந்த ஆபரணம் அவள்கிட்ட இல்ல, இருக்கக்கூடாது. ஸோ ஷி இஸ் நாட் வேரிங் தட் ஆபரணம். அங்க ஒவ்வொன்றும் அது அப்போ ட்ரெஸ் பாக்குறான். அந்த ட்ரெஸ் வந்து அதுல இருந்து கிழிச்சு போட்ட அந்த ட்ரெஸ் தான் சீதை இன்னைக்கும் போட்டுருக்கான். ஸோ சீதை ஹாஸ் பீன் captivated by Ravana and kept in Ashokavanam. From that day, she has only been sitting under that, in the Ashokavanam, under the near the Simshuba tree. She has been all the time only தியானிச்சுருக்கா, ராமரையே நினைச்சிருந்து இருக்கா. என்ன பாக்குறாராம், ஒரு சமயம் வந்து சிரிக்கிறான். அவ ஹனுமான் பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு வந்து அழறா, திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு அழறா அப்படின்னு. அதுக்கு இந்த கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் சொல்றா, அவ எப்படி சிரிக்கிறாளானா, நம்ம வந்து நம்ம ராமரை முதல்ல பார்த்தோம், அவர் அம்ப உடைச்சிட்டு நம்மளை கல்யாணம் பண்ணிட்டா, அதை நினைச்சு சிரிக்கிறாளாம். நம்ம வந்து ராமரோட வந்து நம்ம இருந்தோம், அப்ப வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு நம்ம வெளியில வந்தோம். அப்போ நம்ம நானும் ராமரும், அப்பவும் நம்ம ராமர் வருத்தப்பட்டாரு, அப்போ வந்து நீ வரவேண்டாம்னு சொன்னாரே, அதை நினைச்சு அவ வருத்தப்படுறா. இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் தராப்பா. வால்மீகி கோட்ஸ் so many incidents. Why she is smiling within herself, why she is crying within herself. இது மாதிரி எல்லாம் ஹனுமார் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போதே ஒரு பெரிய சத்தம் கேட்கறதா. என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தானா, அங்க எதிர் ராவணன் வந்து இருக்காங்க. ஆல் த ராட்சசிஸ் ராவணன் வந்து இருக்காராம். அந்த ராவணனை பார்த்துட்டு ராவணன் வந்து என்ன நீ இன்னுமா உன்னோட மனசை மாத்திக்கல அப்படின்னு சொல்லணும்னு இவன் சொல்றான். நீ வந்து ஒரு துரும்ப அப்படியே பிச்சு போட்டுட்டு கூட இது கூட ராமான்னு தான், என்னோட துரும்பு நான் பிச்சு போட்டா கூட அது ராமாங்கிற பேரை தான் சொல்லுவேன். துரும்பே போதும் உன்னை எரிக்கிறதுக்கு. ஆனா நான் வந்து ஒண்ணுமே பண்ணக்கூடாது, என்னாலேயே பண்ண முடியும். ஆனா அதை நான் என்னோட நாதர் வந்துதான் உன்னை ஜெயிச்சுட்டு தான் என்னை கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதை சொன்னேன். பார்க்கலாம், எல்லா ராட்சசிட்டும் சொல்றாங்க, இவங்களை வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்குங்க. அப்படி இல்லைன்னா 1 month only I give you time. Within the 1 month, if you are not going to change your attitude, you are not going to become my wife,
நீங்க எல்லாரும் அவளை பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்டு போங்க, நானும் பிரேக்ஃபாஸ்ட்கே சாப்பிட்டேன். ஓகே, தே நீட் ஹர் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட முடியும், லஞ்சுக்கு சாப்பிட முடியாது. பிகாஸ் தே நீட் அ பிக் மீல். ஸோ நம்ம எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். Sita is again crying. All these Rakshasis are coming and troubling her. Trijada சொல்றா, வேண்டாம் பண்ணாதே. Trijadaங்கிறவதான் she says, வேண்டாம், மாதா வந்து சர்வலோகமும் தாக்குறவா, எனக்கு தெரியும். எனக்கு சகுனம்லாம் வந்தது, ராவணன் அழியிற மாதிரி, நம்ம லங்கையே அழியிற மாதிரி. வேண்டாம், இவா கிட்ட நம்ம ஆசீர்வாதம் தான் வாங்கணும், இவாளை நம்மள ஒன்றும் பண்ணக்கூடாது. இதையெல்லாம் ஹனுமான் பார்த்துட்டோன்னா அவர் என்ன நினைக்கிறார், இப்ப நான் சீதா மாதா முன்னாடி போய் நின்னேன்னா அவ என்னையே ராவணன் நினைச்சுட்டானா, ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல உட்கார்ந்து டக்குன்னு நம்ம இவ முன்னாடி போய் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மேல உட்கார்ந்து ராமர் தன்னுடைய ராமரோட கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் எப்படி வந்து ராமர் வந்து பிறந்தார், அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டார், அப்பாவால அவர் காட்டுக்கு வந்தார், அவரோட மனைவி எல்லாம் அப்படியே சீட்டை போய் பாக்குறாங்க. இப்பதான் இவர் வராராம். யாரு அப்படின்னா, நான் ஹனுமான், ராமதூதன், நீங்க கவலைப்படாதீங்கோ, நான் கண்டிப்பா வந்து உங்களை நான் போய் அவர்கிட்ட போய் சொன்ன உடனே எல்லாரும் நாங்க வந்து படையா வந்து கண்டிப்பா நாங்க ஜெயிச்சு கூட்டின்னு போவோம். ஆனா உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. வாலி வந்து சாரி வால்மீகி வந்து has not written that she was going to commit suicide and all that. But சில பேர் வந்து they have put, சில commentators and all, தன்னுடைய முடியாலேயே வந்து தூக்கு போட்டுக்கு போனா அப்பதான் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. But in many places they have not said that. பட் எங்கேயாவது நீங்க படிச்சேன்னா அதை பார்த்துக்கோங்க. ஓகே, அப்போ வந்து இந்த மாதிரி he is going to, he will come. ஆனா நீங்க உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அப்படியே நீங்க வந்து உங்களை என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கனையாழியும் கொடுக்குறாங்க, ராமான்னு போட்டுக்க, அப்படியே வந்து கண்ணுல ஒத்திக்கிறேன். கனையாழியும் கொடுத்துட்டு சொல்றாரு, அவர் உங்களையே நினைச்சுட்டு இருக்கார், அவரு எப்படி இருக்கார் அப்படின்னா அவர் உங்களையே நினைச்சுட்டு இருக்கார். ஆனா இப்போ இவ்வளவு நாள் ஹனுமானுக்கு தெரியலையா, எப்போதும் ஹனுமான் இஸ் பிரம்மச்சாரி இல்லையா, அவருக்கு இந்த கல்யாணம், ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சா எப்படி இருக்கும், அதெல்லாம் எந்த விதமான எமோஷன்ஸும் அவருக்கு கிடையாது. ஆனா சீத்தையை பார்த்து அவர் தியானிச்சுட்டே இருக்கும்பொழுது அவர் நினைச்சாராம், இந்த இவாள மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு ராமர் வந்து அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். பட் இவர் வந்து இவா சோகமா இருக்கா, ராமர் வந்து ஏன் அழறார், ஏன் புலம்புறார், சீதை சீதை என் சீதை என் சீதைன்னு ஏன் புலம்புறாருன்னு நான் இவ்வளவு நாள் நினைச்சேன். ஆனா இந்த சீதையை பார்த்தப்புறம் தான் எனக்கு தெரியறது, ராமர் புலம்பினத்துல வந்து தப்பே இல்லை. அப்படியே நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு, வாங்கோ நான் வந்து என் முதுகுல ஏறி நான் வந்து உங்களை கூட்டின்னு போயிடுறேன், இதெல்லாம் கிடையாது, கண்டிப்பா கிடையாது, நான் வந்து என்னுடைய அவர் தான் வந்து ஜெயிச்சு என்னை கூட்டின்னு போகணும், அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சீதா சொல்றாங்க. சரி, நான் வந்து உங்களை வந்து நான் போய் ராமர் கிட்ட நான் உன்னை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அவர் வந்து ஒண்ணுமே சீத்தை சொல்றதுக்கு முன்னாடியே he is like, அதான் வானர சேஷ்டைன்னு புத்திங்க, நேரம் நம்ம ஏதாவது பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு போய் அந்த வால் எல்லாம் அந்த கேட் சரௌண்டிங் த அசோகவனம் க்ளோசர் எல்லாத்தையும் போட்டு படைச்சு எடுத்துட்டு அப்படியே போறாரு. போயிட்டு இஸ் கோயிங் தேர். இப்போ வந்து இஸ் எல்லா இடத்துலையும் மரங்கள் எல்லாம் அப்ரூட் பண்ணி இஸ் டூயிங் ஆல் பில்டிங்ஸ், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரக்ஷன், இஸ் ரைசிங் டு இஸ் ஃபுல் ஃபார்ம் தான், எல்லாம் டிஸ்ட்ரக்ஷன். அந்த டிஸ்ட்ரக்ஷன் பண்ணும்பொழுது அப்பதான் இந்த லங்கால இருக்கிறவா எல்லாரும் பீஸ்ஃபுல்லா இருக்கிறவா எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு பயம் வருதான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த பீப்புளுக்கு, இன்னும் ராவணனுக்கு அந்த பயம் வரல, இந்த பீப்புளுக்கெல்லாம் ஐயோ யாரோ இருக்கா அந்த மாதிரி வந்திருக்காளே அப்படிங்கிற ஒரு பயத்தை வந்து ஃபர்ஸ்ட் உண்டு பண்றாங்க. இதோட நிப்பாட்டிப்போம். It's already 4:35. ஜஸ்ட்
See the shlokas, right? This is the 73 பார்க்கணுமா? ஆமா. தத்ர லங்காம் சமாசாத்திய புரீம் ராவண பாலிதாம். ராவணனால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்ட ஊருக்கு போறார். ததர்ஷ சீதாம் தியாயந்தீம் அசோகவனிகாம் கதாம். அசோகவனிகா போனோடனே தியாயந்தி மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிற சீதைய பார்த்தாராம். அப்ப ராவண பாலிதாம்னா ரூல்டு பை ராவணா, லங்காபுரின்னா லங்காங்கிற இது, சமாசாத்தியனா பிராப்பிய, அதாவது having reached. தத்ர there அசோகவனிகா is in the Ashoka Vatika, Ashoka garden. He went there. Dhyayantim Sitam Dadarsha. He saw Sita who was meditating on Rama. Okay. I think we பார்த்துட்டோம். As Nitya madam said, we have seen that. அடுத்தது 74. நிவேதயித்வா அபிக்ஞானம் பிரவருத்திம் வினிவேத்ய ச சமாஸ்வாஸ்ய ச வைதேஹீம் மர்தயாமாச தோரணம். பாருங்க, தோரணம் அதான் அந்த வால். நான் சொன்னேன் இல்லையா, அதான் என்ன பண்றார் அவர், அந்த கொடுக்குறார், அந்த ரிங்கை கொடுக்குறார், நியூஸ் சொல்றார் எல்லாத்தையும் அவளை பத்தி, அவள்கிட்ட எல்லாம் சொல்லி அவள் வந்து கூட்டின்னு போவா. இப்போ அந்த கேட்டெல்லாம் வந்து அவர் வந்து டிமாலிஷ் பண்ணிடுறார் தான். மர்தயாமாச துவம்சம் பண்றாரு. அபிக்ஞானம் அப்படின்னா அது என்ன சொல்றது, ரெப்ரசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரிமெம்பரிங், அந்த ஒரு மெமரிக்காக கொடுத்தது. அது நம்ம இங்கிலீஷ்ல இதா சொல்லணும்னா ஒரு சுவெனீர்னு சொல்லுவோம்ல, நம்மள நினைச்சுக்கிறதுக்காக. நிவேதயித்வானா ஹேவிங், எப்பவுமே நிவேதனம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து நிவேதனம்னா இன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இங்க வந்து அவர் கொடுக்கறதுனால ஹேவிங் பிரசன்டட். பிரவருத்திம் வினிவேத்யனா he describes. ஓகே, அப்போ வந்து he describing having vinivedya, having described the incidents. Pravrittimna the incidents. Vaidehi samashvasya. அப்போ சமாஸ்வாசியனா இது ஆஸ்வாசம், கன்சோல் பண்ற. ஓகே, நம்ம சொல்றோம் இல்லையா, கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கோ ஒன்னு நீயே அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் that correct meaning is consoling here. தோரணம்னா அந்த அவுட்டர் கேட். ஓகே, வாசல்ல தானே நம்ம தோரணம் கட்டுவோம் அப்படிலாம் சொல்லுவோம், அந்த மாதிரி தோரணம். அப்போ மர்தயாமாச அப்படின்னா துவம்சம் கட்டுவா, அவன் டெமாலிஷ் பண்ணிடுறாரு. ஓகே, அதுதான் இதுல என்னெல்லாம் வந்து கிராமர் பார்ப்போம். நிவேதயித்வாங்கிறதுக்கு நீ பிளஸ் வித்து பிளஸ் துவா, வினிவேத்ய வி பிளஸ் நீ பிளஸ் வித்து பிளஸ் இருக்கு. சமாஸ்வாசிய சம பிளஸ் ஆ பிளஸ் ஸ்வஸ் பிளஸ் லெப்பு. பிரவருத்திம் பிர பிளஸ் விருத்து பிளஸ் தின் பிரத்ய, அதான் பிரவருத்திம். Okay, so this is what is there. The next sloka is, okay, next sloka na pannala, and the Sena Gradanta.